ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சதன் ஃபுட் தமிழ். இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான ரோட்டுக்கடை சுவையில மசாலா சுண்டல் எப்படி பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு நான் இன்னைக்கு மஞ்ச பட்டாணியை வந்து ஒரு 6 மணி நேரம் 1 கப் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதை ஒரு குக்கர்ல சேர்த்துட்டு கூடவே நான் 2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். அந்த பட்டாணி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை மூடி போட்டு ஒரு 6லேருந்து 7 விசில் விட்டுடலாம். இப்போ நம்ம மசாலா பேஸ்ட் அரைச்சிக்கலாம். ஒரு மிக்சர் ஜாரில் 2 பெரிய வெங்காயம், 1 தக்காளி, 2 பச்சை மிளகாய், இஞ்சி, 5 பல் பூண்டு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி நைஸ் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சிருந்த பட்டாணி நல்லா வெந்துருச்சு. ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணுங்க. இப்போ பாருங்க, பட்டாணி சூப்பராக வெந்திருக்கு. நம்ம எடுத்து பார்த்தா இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா விழுது உள்ளே சேர்த்துட்டு நம்ம அரைச்சிருக்கோம்ல வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இதோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இந்த வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசனை போயிடுச்சு. இதில் 1½ டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, இந்த மசாலாஸ்லாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம சேர்த்துருக்க மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகணும். அப்போ தான் நம்மளுக்கு மசாலா சுண்டல் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஒரு மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மசாலாவோட பச்சை வாசனைலாம் போய் எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து அந்த பட்டாணி வேக வச்ச தண்ணியே உள்ளே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. இப்போ இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க பட்டாணியை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் உங்களுக்கு தேவையான அளவு இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு 15 நிமிஷத்துக்கு மீடியம் ஹீட்லேயே வச்சு குக் பண்ணால் இந்த அளவுக்கு நமக்கு வத்தி வரணும். இந்த மாதிரி திக்னஸாக வரணும். இப்போ நம்ம கொத்தமல்லி இலையை சேர்த்துட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரோட்டுக்கடை சுவையில் மசாலா சுண்டல் ரொம்ப ரொம்ப சூப்பராக சுவையாக ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் வச்சு மேலே இந்த மாதிரி நறுக்கின வெங்காயம், கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இந்த மாதிரி சர்வ் பண்ணிங்கன்னா குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டிலே பண்ணுறனால ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள்.